ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்காயில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறையா விட்டமின்ஸ், கால்சியம், அயன் சத்து இருக்குது. ஸோ நம்ம போன்ஸுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. விட்டமின் சியும் இருக்கிறனால நம்ம இம்யூனிட்டியையும் இது பூஸ்ட் பண்ணுது. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம டயட்டில் முருங்கைக்காயையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் முருங்கைக்காய் பொரியல் பேலியோ முறையில் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பேலியோ ரெசிப்பியும் கூட. சரி, வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 2 முருங்கைக்காய் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, தேவையான அளவு கடுகு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்துப்பு எடுத்துக்கோங்க. மசால் வந்து அரைக்கிறதுக்கு 3 சில்லு தேங்காய், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு குறைன்னு அரைச்சாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து சீக்கிரம் இந்த பொரியல் முடிஞ்சிடும், ரொம்ப சிம்பிள். நம்ம குக்கரில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். எண்ணெய் சூடானதும் நீங்கள் கடுகும், அப்புறம் கடுகு வெடித்தோன்னே கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்குவோம். அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கரில் வந்து ஒரு விசில் வந்துட்டு ஸ்லோவில் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இறக்கிடலாம். ரொம்ப நேரம் வச்சா அப்புறம் முருங்கைக்காய் வந்து கலண்டுரும். அதனால் பார்த்து இறக்கிக்கோங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம், அதனால் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா முருங்கைக்காய் கலண்டுரும். அதனால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.